கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரன் மு.க. ஸ்டாலின் மகன் அப்படின்ற அடையாளத்தோடு அரசியலிலும் சினிமாவிலுமே களமிறங்கியவர் தான் உதயநிதி அவர்கள். ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்ற நிறுவனத்தை துவங்கி தயாரிப்பாளராகவே உதயநிதி அவர்கள் சினிமாவில் அறிமுகமானார். இவர் தயாரித்த முதல் படமான குருவி படத்துல விஜய் அவர்கள் ஹீரோவாக நடித்திருந்தார். அதன் பின்னர் பல படங்களையுமே உதயநிதி அவர்கள் தயாரித்தார். அதே போல பல படங்களை வாங்கியுமே வெளியிட்டாங்க. ஒரு கட்டத்துல சினிமாவில் நடிப்பது அப்படின்னு முடிவெடுத்தார் உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்கள் முதலாக ஹீரோவாக நடித்த ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. அதன் பின்னர் நடித்த படங்கள் அவ்வளவாக ஓடல. சந்தானத்தை தன்னுடன் வைத்துக் கொண்டு தொடர்ந்து திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. மாரி செல்வராஜ் இயக்கத்துல உதயநிதி நடித்த மாமன்னன் திரைப்படம் நல்ல வசூலை பெற்றது. மாமன்னன் படம் வெற்றி பெற்றதுமே இனி 3 வருடங்களுக்கு நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல அவர் திரைப்படங்கள்ல நடிக்கல. தற்போது திமுக தோல்வியடைந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்திருக்காங்க. எனவே மீண்டும் நடிப்புல கவனம் செலுத்த உதயநிதி அவர்கள் பிளான் போட்டிருக்காராம். மீண்டும் பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜுடைய இயக்கத்துல புதிய படம் ஒன்றுல நடிக்க உள்ளார். அந்த படத்திற்கான முதற்கட்ட வேலைகள் ஒரு பக்கம் மும்முரமாக போயிட்டு இருக்கா. மேலும் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல சிறப்பு தோற்றம் ஒன்றுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே நடிக்க இருக்காரா. இந்த தகவல் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.